ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பீஸ்ஃபுல்லான அனிமே பார்டெண்டர் கிளாஸ் ஆஃப் காடோட எபிசோட் 12 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் இந்த எபிசோட் 12 தான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோடும் கூட. சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது மீவாவோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரும் அறக்க பறக்க ஓடி போய் அவரை பார்த்தா அவர் எழுந்து உட்காந்துக்கிட்டு, என்னது இது, என்ன எவ்வளவோ பேர் வந்து பாத்துட்டாங்க, என்னோட பேத்தியான நீ இப்பதான் என்ன வந்து பாக்க வரியான்னு சொல்லி இவரு பேசிக்கிட்டே உடனே என்ன சொல்றாரு, சரி பார்த்ததெல்லாம் போதும், கிளம்பி வேலைய பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. இவ உடனே, என்னப்பா இது, வரலனாலும் கோச்சுக்கிறீங்க வந்தாலும் கோச்சுக்கிறீங்கன்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இத்தனை நாள் இவ கூட இருந்த யுகாரிக்கு தெரிய வருது மீவா தான் சிஇஓட பேத்தி அப்படின்னு சொல்லி. இது ரொம்பவே இவங்களுக்கு ஷாக்கிங்காவும் இருக்குங்க. சோ இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹோட்டல் கார்டினல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு லேடி வில் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கு. அந்த பேப்பர் கசங்கியும் இருக்கு. இதை பார்த்த உடனே பயந்து போய் அவங்க மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதாங்க அங்க இருக்கிற லவுஞ்ச்ல ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் ஒரு ஆத்தர் போல இருக்கு. சோ இவர் ஆப்போசிட்ல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, இங்க பாரு, நீ அவார்ட் வின் பண்ற அளவுக்கு ஒரு நாவல் ஒண்ணு எழுதிட்ட. சோ செகண்ட் நாவலுக்கு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஆவலை நீ தான் பூர்த்தி செய்யணும். சோ எப்பதான் உன்னோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போற, கதை எழுத ஆரம்பிச்சியா இல்லையா, இன்னும் ஒரே வாரத்துல எனக்கு மேனுஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாருங்க. அண்ட் இந்த ஆளை பார்க்க ரொம்ப டிப்ரெஸ்டாவே இருக்காரு. இத பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம மீவா தான் சொல்றா, ஒருவேளை இவரு ஏதோ டிப்ரெஷன்ல இருந்ததுனாலதான் அந்த மாதிரி எழுதி போட்டிருப்பாரோ, ஒருவேளை இல்ல அதுதான் இவர் எழுத போற அந்த கதையோட மேனுஸ்கிரிப்டான்னு கூட தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவரை பத்தி அங்க வேலை செய்யற கியோகோ கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா இவ தான் இப்ப லவுஞ்ச் பார்ல பார்டெண்டரா இருக்கா. அவ சொல்றா, ஆமா, இவர் எப்பவுமே ஒரு நாள் ஃபுல்லா ரூம்லயே தங்கிட்டு கடைசி நைட் அப்போதான் வந்து இங்க ட்ரிங்க் பண்ணுவாரு. அண்ட் இங்க முடிச்ச உடனே பார்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி அதை ஸ்கவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி இவ சொன்னதுமே இவளுக்கு இங்க வருத்தமாவே இருக்குங்க. சோ இவளுக்கு மனசு கஷ்டமா இருந்தா எங்க போவா, ஈடன் ஹாலுக்கு போயிட்டு இந்த விஷயத்த பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அவனும் சொல்றான், ஆமா நான் எப்பவுமே என்னோட கெஸ்ட என்டர்டைனா வச்சுக்கணும்ல, சோ உங்களுக்கு நிறைய விஷயத்த பத்தி நான் சொல்லணும், அது புக்ஸ் படிச்சா தானே என்னால சொல்ல முடியும். அண்ட் ரீசெண்டா ஒரு அவார்ட் வின்னிங் புக் நான் படிச்சேன். அது எழுதுனது மிஸ்டர் குரோசாவா ஜுனிச்சிரோ. அண்ட் அவரோட புக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி இவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் மீவா சொல்றா, இங்க பாருங்க, அவரு வில் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் தன்னோட புக்கை ரிலீஸ் பண்ண போறாரு. ஆனா அவரோட கண்டிஷனே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, ஏதோ இழந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க நடந்து வராங்க ஈடன் ஹால்குள்ள. இந்த ஆள் வேற யாரும் இல்லைங்க, அந்த ஆத்தர் தாங்க. பட் இவங்க தான் அந்த ஆத்தர் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியாது, பட் மீவாக்கு தெரியும். ஆனா அவளுமே ஹீரோ கிட்ட இவர் தான் அவருன்னு சொல்லி இன்ஃபார்மும் பண்ணல. பட் நம்ம ஹீரோ ஆல்ரெடி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன், ஒரு மேனுக்கு ஆல்கஹாலை குடிக்க முடியாது, அப்போ அவன் எந்த மாதிரியான ட்ரிங்க் அவன் குடிக்கலாம்? அண்ட் இந்த மனுஷனுக்கு ஒர்க் பண்ணவும் பிடிக்கல, லைஃபையுமே பிடிக்கல, இப்படி இருக்கும்போது நீ எந்த மாதிரியான ட்ரிங்க் சர்வ் பண்ணுவேன்னு சொல்லி இவரு கேக்குறாரு. இவரு கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாம அவன் ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேக்குறாங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சிருப்பான், அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கும் போது இவரு சொல்றாரு, மேபி மணி ஆர் ஃபேம் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான், இல்ல எல்லாமே தப்பு, ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமா முக்கியமான ஒரு தேவை, உயிர் வாழ்றது மட்டும்தான், சிம்பிளி வாழ்ந்தாலே போதும், அதுதான் இந்த வாழ்க்கையோட முழு அர்த்தமே. அண்ட் ஒரு பார்டெண்டர் அதே சேம் பர்பஸ்க்காக தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரிங்கையுமே அவன் தரான். அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனுக்கு அவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா இவங்களோட லைஃப் இவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சுத்தி இருக்க எல்லாருக்குமே சம்பந்தமானது. சோ ஒருத்தர் மட்டும் செல்ஃபிஷா யோசிச்சு அவங்க உயிரை எடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லி இவன் சொல்றாங்க. இதை கேட்டு அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் என்னோட வேலை பார்க்கற இடத்துல ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சேன், என்னோட பாஸ் எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டே இருப்பான், அப்ப எனக்கு ஆறுதல் கொடுத்தது எல்லாமே நான் எழுதுற கதைகள் மட்டும்தான், அதை எழுதும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா அது அவார்ட் வின்னிங் லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் யோசிக்கும் போது எனக்கு பிளாங்கா இருக்கு, எனக்கு அதை பத்தி யோசிச்சே ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோவும் சொல்றான், நானும் அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட மாஸ்டர் கிட்ட நான் நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன், அப்போ
எனக்கும் இதே கேள்விதான் இருக்கும். நான் உயிர் வாழ்றதுக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் என்னோட மாஸ்டர் எனக்கு ஒரு ட்ரிங்க் ஒண்ணு செஞ்சு கொடுப்பாரு. அது குடிச்ச உடனே எனக்கு அப்பதான் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனா என்னதுன்னு சொல்லி புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இவன் சொல்றாங்க. அப்படியா, இப்ப என்னோட கியூரியாசிட்டியை நீ இன்க்ரீஸ் பண்ணிட்ட. உனக்கு உன்னோட மாஸ்டர் எந்த ட்ரிங்க் சர்வ் பண்ணாரோ அதே ட்ரிங்க் எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்றாருங்க. உடனே இவன் என்ன பண்றானா ஒரு காக்டெயில ஒண்ணு மேக் பண்றான். அதோட பேரு தான் ஸ்லெட்ஜ் ஹேமர். இத மேக் பண்ணி அந்த ஆத்தர் கிட்ட குடுக்கறான். அத அவன் குடிச்ச உடனே வாவ், இது என்னமோ ஹேமரால அடிச்ச மாதிரி ஒரு பஞ்ச் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றா, எஸ், ப்ரொஃபஷனலிசமும் அதுதான். நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்ணாலும் ஹேமர் மாதிரி நம்ம முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சிட்டு தைரியமா நின்னு ஃபேஸ் பண்றதுதான் ப்ரொஃபஷனலிசம். அண்ட் இந்த ஸ்லெட்ஜ் ஹேமரும் அதேதான். இதுல ஒரு பெரிய ஐஸ் கட்டி ஒண்ணு போட்டிருக்கேன்ல, அதுதான் உங்களோட வால். அந்த வாலை நீங்க தகர்த்தெறியும் போது லைஃபே உங்களுக்கு ஒரு லெசனை சொல்லி தரும். அதுல உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும் சொல்லி சொல்றாங்க. இத குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆத்தர் ஒரு கேள்வி கேக்குறாரு. சரி, இந்த ட்ரிங்க் எனக்கு நீ மேக் பண்ணி கொடுத்திருக்க, ஆனா நான் என்னோட லைஃப்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஒரு பார்டெண்டர் எப்பவுமே ஒரு கஸ்டமர் உள்ள வரும் போதே அவரோட ஸ்டெப்ஸ் வச்சே அவங்க எந்த மாதிரியான நிலைமையில இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியும். நீங்க குடிக்கவே இல்ல, ஆனா அப்படி இருக்கும்போது கூட நீங்க நடந்து வரும்போது ஒரு குடிச்சவங்களோட ஸ்டேட்ல நடந்து வந்தீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களோட ஹார்ட்ல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு முள் உங்களை குத்திக்கிட்டே இருக்கு, நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்க அப்படின்றதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவனுமே ஒரு கேள்வி கேட்கிறான், உன்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இதெல்லாம் நீ கத்துக்கிட்ட போலயே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். பட் அதுக்கப்புறமா ஒரு சென்டென்ஸ் ஒன்னு சொல்றாங்க. அனட்டோல் பிரான்ஸ் அப்படின்றவங்க ஒரு கோட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் இறக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு, அண்ட் அதே சேம் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தான் அவன் உயிர் வாழ்றதுக்கு யூஸ் பண்ணணும். சோ ஜஸ்ட் அதுக்காகவே வாழ்ந்தா என்ன அப்படின்றதுதான். சோ லைஃப நான் வாழ்றதுக்காக சூஸ் பண்ணிருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த பார்டெண்டிங் ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாப் தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போதுதான் அந்த ஆத்தரும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னுட்டு, இங்க பாரு, என்னோட கதைக்கான பேரை மட்டும் இல்ல கதையவே நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நோசியான காக்கியான ஒரு பார்டெண்டரை ஒரு சீரியல் கில்லர் பேங் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு போயிடுறான். இதுதான் என்னோட கதை அப்படின்னு சொல்லி அவரு அந்த டோர் கிட்ட போகும்போது, ஏய், நீ கொடுத்த அந்த காக்டெயில் ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு. என்னோட லைஃப்ல ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல நான் இருந்தேன், ஆனா இந்த அண்டர் கிரவுண்ட் இடம் எனக்கான அர்த்தத்தை கொடுத்துருச்சு. சோ நான் அகைன் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹாப்பியாவே கிளம்பி போறாருங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் சரி அங்க இருக்க மீவாக்கும் சரி சந்தோஷமாவே இருந்துச்சு. சோ நீங்க வண்டர் பண்ணலாம் அந்த கிளாஸ் ஆஃப் காட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆத்தர் ஒருத்தன் சாகர நிலைமையில அந்த பார்க்கு வந்தான்ல, அவன் குடிச்சு அந்த ஸ்லெட்ஜ் ஹேமர் தான் கிளாஸ் ஆஃப் காட். ஏன்னா இந்த ஒரு ட்ரிங்க் அந்த ஒரு பர்சனோட உயிரை திருப்பி கொடுத்திருக்கு. உயிர் கொடுக்கறதும் சரி எடுக்கிறதும் சரி அது காடோட வேலைதான். சோ அதனாலதான் எந்த ஒரு ட்ரிங்க் ஒரு மனுஷனை காப்பாத்துதோ அந்த ட்ரிங்க் தான் கிளாஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவன் ஒரு இடத்துல உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த தாத்தா வந்துகிட்டே, நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடிமேடா ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து இவனுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது குடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான். ஒரு பார்டெண்டரால ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட், அவனால ட்ரிங்க்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியாது. இருக்கிற ட்ரிங்க்ஸ் வச்சு காக்டைல்ஸ் தான் மேக் பண்ண முடியும். செகண்ட், மெமரிஸ். இவனால மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஹார்ட்ல ஒரு மார்க் போடணும் அப்படின்னா அது அங்க வர கெஸ்டால மட்டும்தான் முடியும். அவங்களோட ஸ்டோரிஸ் தான் அந்த பார்டெண்டரோட ஸ்டோரிஸாவே அது இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கேட்ச் பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாத்தா சொல்றாரு, என்னோட பையன் கூட இது விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், பட் அவன் செத்து போயிட்டான். சோ நீ என் கூட விளையாடுன்னு இவரு சொல்றாரு. அண்ட் இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், நானும் என்னோட அப்பா கூட நான் விளையாண்டதே இல்லை, ஏன்னா அவரு ரொம்ப பிஸி மேனா இருப்பாரு. சோ நாம ரெண்டு பேரும் விளையாடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்ச் அண்ட் பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த தாத்தா ஒரு வார்த்தை சொல்றாருங்க, ஆல்ரெடி ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு போலயே. வாவ், ஆன் தட் ஸ்ப்ரிங் டே ஐ வில் கோ டு see you அப்படின்ற ஒரு போயம படிச்சுக்கிட்டே இவங்க நிறைய நினைவுகளை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனோட ஓன் மெமரிஸ் அண்ட் அந்த ஹோட்டல் கார்டினல் எந்த அளவுக்கு இப்ப முன்னேறி இருக்கு எல்லாத்தையும் பத்தியும் நினைச்சுக்கிட்டே இவங்க கேட்ச் அண்ட் பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கடைசியா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த லான்ச் ரூம்ல இருக்க அந்த பார ஓபன் பண்ண போறாங்க. இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஹீரோ இந்த தாத்தா கிட்ட கேட்ட ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா, அந்த பார்க்கான நேம் ஈடன் ஹால்னு இருக்கணும்னு சொல்லிதான். சோ அந்த பார இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அங்க இருக்கிற யூகாரி ஒரு கேள்வி கேட்கிறா, இந்த பார்க்கு ஏன் ஈடன் ஹால் என்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த தாத்தா சொல்றாரு, ஒரு காலத்துல ஃபேரிஸ் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஈடன் ஹால் அப்படின்ற
வந்துட்டு ஒரு மேன்ஷன்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ ஒரு ஹியூமன் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்க தப்பிச்சு போனாங்க. தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளாஸ மட்டும் அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஃபேரிஸ் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, அந்த கிளாஸ தட்டி விட்டாலோ இல்ல உடைச்சிட்டாலோ இந்த ஈடன் ஹால்ல இருக்க ஃபார்ச்சூன் எல்லாமே ஒரே செகண்ட்லயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேரிஸ் போயிட்டாங்க. சோ அதனால ஈடன் ஹால் அப்படின்ற அந்த நேமே ஒரு லக்கியான ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப அந்த பார திறந்து உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். அங்க இவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த பார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் புதுசா யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ வெல்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள இன்வைட் பண்றாங்க. சோ இந்த விஷயத்தோட இந்த சீரீஸ் முடியுது. அண்ட் இதே போல நிறைய அனிமே சீரீஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் வித் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை பாய்.